நாங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி ஊழியர்களையும் காலமுறை ஊதியத்தை வாக்குறுதி என்னாச்சு? மாண்புமிகு முதல்வரே எதிர்பார்த்தோம். நாங்கள் கேட்ட ஊதியம் அதுதானே யாரை கேட்டு அறிவித்தீர்? 5 வருஷம் போயாச்சு. அடுத்த தேர்தலும் வந்தாச்சு. உங்களோட வாக்குறுதி தேர்தலுக்கான வாக்குறுதி இன்னைக்கும் வந்தாச்சு. மாண்புமிகு முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே நீங்க கொடுத்த ஓய்வூதியம் 3400 உங்களால் குடும்பத்தை நடத்த முடியுமா? உங்களை நாங்கள் கேட்கின்றோம். எம்எல்ஏக்கள் நடத்த முடியுமா? அமைச்சர்கள் தான் நடத்த முடியுமா? அழைத்து பேசு தீர்த்து வை. தீர்க்காவிட்டால் போராட்டம் தான் தொடருமே. வழி வந்தா மாறுமே. தமிழகத்தின் முதல்வரே தேர்தல் கால வாக்குறுதி 21 என்ன சொன்னீர்? என்று சொன்ன முதல்வரே என்னாச்சு? 5 வருஷம் போயாச்சு. அடுத்த தேர்தலும் வந்தாச்சு. நீங்க சொன்ன வாக்குறுதி காத்தோடு போயாச்சு. மிரட்டாதே. போராட்டத்தில் பங்கு பெறும் சத்துணவு ஊழியர்களையும் அங்கன்வாடி ஊழியர்களையும் பணிக்கு திரும்ப என்று சொல்லும் மாண்புமிகு முதல்வரே மாண்புமிகு அமைச்சரே சொன்ன வாக்குறுதி நீங்கள் ஏன் காப்பாற்றவில்லை என்று கேட்கும் போராட்டம் இதுதான். கோரிக்கைகளை அழைத்து பேசு. கேட்காவிட்டால் என்றுமே போராட்டம் தொடரும். வெல்லட்டும். சத்துணவு ஊழியரை அங்கன்வாடி ஊழியரை வெல்லட்டும். மாண்புமிகு முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே தேர்தல் கால வாக்குறுதியை அழைத்து பேசு.
எங்கள் சங்க தலைவர்களை பின்னாடி அப்படியே ஏறுவாங்க. இங்கிலீஷ் எங்க என்ன தேடுறது
பதிவு பண்ணியிருந்தாலும் அமைதியா விளக்க மாட்டீங்க. சரி வாங்க சரிங்க வாங்க 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 வாங்க. அந்த டீம் அந்த பசங்க இருக்கீங்க. அப்படியே உள்ள போயிடுங்க உள்ள போயிடுங்க. சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கு நாங்க ஒரு டைம் தரோம். அந்த டீம் ஏற்றுவோம். பசங்க விட்டுட்டு வர சொல்லுங்க. எத்தனை பஸ்